அதாவது ரஞ்சனா நாச்சியாரை தாவேகாவில் சேர்த்ததே மிகப்பெரிய தப்பு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒருத்தங்க உங்கள் கட்சிக்கு சேர வர்றாங்க அப்படின்னா அவங்களிடமிருந்து உங்களுக்கு விண்ணப்பம் வாய் வழியாகவோ எழுத்துப்பூர்வமாக வந்தால் முதல்ல இவங்க யார், இவங்களுடைய பின்னணி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கட்சியில் சேர்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ரஞ்சனா நாச்சியார் யாருன்னா ஏற்கனவே பாஜகவில் இருந்தவங்க. நீங்கள் பாஜகவில் இருக்கீங்க அப்படின்னா வெறுமனே பதவிக்காக மட்டும் அந்த கட்சிக்கு போனதாக நம்ம எடுத்துக்க முடியாது. பாஜகவின் கொள்கையில் உடன்பட்டு தான் அந்த கட்சிக்கே இருப்பாங்க. அப்போ பாஜகவுடைய கொள்கை என்ன? மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மக்களிடம் பிளவு ஏற்படுத்துறது தான் அந்த கட்சியினுடைய பிரதான கொள்கை. சிறுபான்மையினரை பார்த்தீங்கன்னா எதிரிகளாக நினைப்பது தான் அவர்களுடைய கொள்கை. அப்படி ஒரு கொள்கை கொண்ட ஒரு பெண்மணியை உங்கள் கட்சியில் சேர்த்ததே மிகப்பெரிய கேவலம். இப்படி ஒரு கேவலத்தை தாவேகா செஞ்சதை இன்னுமே நம்மளால் ஜீரணிச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் இவர் ஏதோ விஜயை டெய்லி பார்த்த மாதிரியும் விஜயோட உட்காந்து ஏதோ மணிக்கணக்கில் அரசியல் பேசின மாதிரியும் அவருக்கு எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சா வெற்றிங்கிறதே மெஜாரிட்டின்னு தெரியாததை இவர்கிட்ட சொன்னதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயை பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் சேரும்போது ஒரு துண்டை போட்டு கையில் ஒரு காடை கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு வேணா இவர் விஜயை பார்த்துருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் இவங்க பார்த்துருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்கள சுற்றி ஒரு 50 தொலைக்காட்சி மைக்கு இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அடடா இது எதுவுமே தற்செயலாக நடக்கலை, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கேம் இருக்குது. யூடியூப் இன்டர்வியூ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இல்லை அவ்வளோ, அதாவது யூடியூப் இன்டர்வியூ 50 பேரை தனித்தனியாக கூப்பிட்டு கொடுக்குறதுங்கிறது வேற. ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு 50 ஊடகங்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி உங்கள்கிட்ட பைட்ஸ் எடுக்கிறதுங்கிறது வேற. அப்போ இது வேற ஒருத்தருடைய அசைன்மெண்ட்டு. இவங்க தாவேகாவை பலவீனப்படுத்த யாருக்கோ இவங்க பயன்படுறாங்க அப்படின்னு நமக்கு என்ன தோன்றியது. இன்னைக்கு ஆமாம் நம்ம நினச்சது கரெக்டு தாங்கிற மாதிரி இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த ரஞ்சனா நாச்சியார் யாருன்னே அந்த மக்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும், புரியுதா இல்லையா? அதனால் இவர் என்னதான் விஜய் குறித்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் இதெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுபடாது.